உங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல முன்னேறாம அதே இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு தோணிட்டு இருக்கா? அதுக்கு காரணம் ஒருவேளை உங்களோட கம்ஃபர்ட் ஜோனா கூட இருக்கலாம். ஒடிசியஸ் பல வருஷம் கடல்ல போராடிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துல கலிப்சோவோட தீவுல போய் மாட்டிக்கிறாரு. அங்க அவருக்கு போராட்டம் பிரச்சனைன்னு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது என்னன்னா அதுதான் அவர் வீட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிற ஃப்ரீடம். அவர் அங்கேயே இருந்திருந்தா அவருக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருந்திருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் கிடைச்சிருக்காது, அதுதான் அவர் விரும்பின வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரி சில விஷயங்கள் இல்ல பல விஷயங்கள் இருக்கும். குட் ஜாப், நல்ல சேலரி, வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட், கம்ஃபர்டபுள் ரொட்டீன்னு எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு நாள் இந்த வாழ்க்கையை தான் நான் உண்மையாலேயே வாழணும்னு விரும்புற வாழ்க்கையான்னு ஒரு கேள்வியும் வரும். பிகாஸ் நமக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கலாம், அதே நேரத்துல நமக்கு growth இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கலாம். சில நேரம் உங்க வாழ்க்கையே உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கேட்கும், growth-ஆ கம்ஃபர்ட்டானு. அந்த நேரத்துல எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் எதை எல்லாருமே பண்றாங்கன்னு மட்டும் பார்க்காம உங்களுக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு மட்டும் உங்ககிட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பா you will find your own way. Because comfort keeps you safe and purpose moves you forward.